வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெற்ற தாய்க்கு கொடுத்த அந்த வாக்குறுதி இன்றைக்கி வரையும் செஞ்சு காட்டுற மகன் யார், அந்த வில்லன் நடிகர்ன்றதை பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. பிரபல வில்லன் நடிகர் மரம் நடுவதற்காக தனி அமைப்பையே தொடங்கி அந்த அமைப்பின் மூலமாக ஏராளமான மரக்கன்றுகளை நட்டு வந்துட்டுருக்காங்க. பாரதின்ற படத்தில் சுப்பிரமணிய பாரதின்ற கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானவர் தான் நடிகர் சாயாஜி ஹிண்டே அவர்கள்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து தெலுங்கு, தமிழ் சொல்கிற மொழிகளெல்லாம் வில்லன் கதாபாத்திரங்களில் நிறைய படங்களில் நடித்து பிரபலமாயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சினிமாவில் மட்டும் இல்லாமல் இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல்ன்ற மேலே ரொம்பவே அதிக ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்காங்க சாயாஜி ஹிண்டே அவர்கள். அவங்களோட தாயார் இறப்பதற்கு முன்னாடி மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்டு இறந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத சாயாஜி ஹிண்டே அவர்கள் மரம் நட்டால் ஆக்சிஜன் கிடைக்குங்கிறத மையமாக வச்சுக்கிட்டு தன்னோட தாய்க்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த அந்த வாக்குறுதியை இன்றைக்கி வரையும் நிறைவேற்றி தான் வந்துட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மரம் நடுவதற்காக தனி அமைப்பையே தொடங்கி அந்த அமைப்பின் மூலம் நிறைய மரக்கன்றுகளை நட்டு வந்துட்டுருக்காங்க. தன்னோட தாய்க்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக லட்சக்கணக்கான மரங்களை நட்டிருக்காங்க சாயாஜி ஹிண்டே அவர்கள். இந்த திட்டத்தால் பள்ளி குழந்தைகளை பசுமை புரட்சியில் அதிகமாக சாயாஜி ஹிண்டே ஈடுபடுத்தி வந்துட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் நடிகர் சாயாஜி ஹிண்டேயை பற்றி சொல்லணும்னா, இவர் இந்திய திரைப்படத்துறையில் அதுலேயும் குறிப்பாக தமிழ், தெலுங்கு, இந்தி மற்றும் மராத்தி மொழிகளில் ஒரு புகழ்பெற்ற பன்முகத்தன்மை கொண்ட நடிகர் மற்றும் வில்லன்னே சொல்லலாம். இவங்க மராத்தி நாடகங்களில் தான் தன்னோட வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. இதுக்கப்புறமா ஹூலுன்ற ஒரு இந்தி திரைப்படம் தான் 1999 தான் பாலிவுட்டில் அறிமுகமாக இருக்காங்க. தமிழில் பாரதி, அதாவது 2000 வெளியான இந்த திரைப்படத்தில் சுப்பிரமணிய பாரதியார் நடித்து தான் அந்த ஆண்டுக்கான தமிழ்நாடு மாநில அரசோட விருதையும் வாங்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்களோட சொந்த ஊர் மகாராஷ்டிராவில் சாத்தாராவை சேர்ந்தவங்க. ஒரு காலத்தில் வாட்ச்மேனாக வேலை பார்த்துருக்காங்க. நாடகத்துறை வழியாக தான் சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. தூள், அழகி, பூவெல்லாம் முன்வாசம், வேட்டைக்காரன், ஆதவன்னு சொல்லி நிறைய படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு தமிழில் பேச தெரியலைனாலும் தமிழில் ரொம்ப இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி வில்லனாக ரசிகர்களை கவர்ந்தாங்கன்னே சொல்லலாம். இவங்க ஒரு நடிகர் மட்டும் இல்லாமல் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலராக நிறைய லட்சக்கணக்கான மரங்களை நட்டு வந்துட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் 2024 அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. சாயாஜி ஹிண்டே அவர்கள் தன்னோட அழுத்தமான வில்லன் நடிப்பிற்காக இன்றைக்குமே தென்னிந்திய சினிமாவில் அதிக விரும்பப்படுற ஒரு நடிகரில் ஒருத்தராக இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். மக்களே, நடிகர் மற்றும் வில்லனான நடிகர் சாயாஜி ஹிண்டேவை பற்றின இந்த தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.